இதோ உதவி. எப்போதும் உங்கள் காரணமாக அனைவரையும் நன்றாக உணரச் செய்யுங்கள். இந்த அத்தியாயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்திக்கான திறவுகோலை வழங்கக்கூடும். குறிப்பாக நீங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எல்லோருடனும் இதைச் செய்ய உண்மையிலேயே முயற்சித்தால் எப்போதும் உங்களைப் பற்றி அனைவரையும் நன்றாக உணரச் செய்யுங்கள். நீங்கள் யாரிடமாவது பேசும் போதெல்லாம் அந்த நபரை நன்றாக உணரச் செய்யும் ஒன்றைச் சொல்லுங்கள். மற்றொருவர் செய்த ஒரு சாதகமான கருத்தை மீண்டும் மீண்டும் ஒரு உண்மையான பாராட்டு, ஊக்கமளிக்கும் ஊக்கம், நன்றியுணர்வு, நல்லெண்ணம், நல்வாழ்த்துக்கள் ஆகியவற்றின் வெளிப்பாடு மற்றவர்களை நன்றாக உணரச் சொல்ல டஜன் கணக்கான வெவ்வேறு விஷயங்கள் உள்ளன. அந்த நபரை நன்றாக உணரச் செய்ய நீங்கள் இன்னொருவரிடம் சொல்லக்கூடிய பல்வேறு வகையான அனைத்து விஷயங்களின் பட்டியலையும் உருவாக்குங்கள். நீங்கள் யாரிடமாவது பேசும் ஒவ்வொரு முறையும் இதை தானாகவே செய்யும் வகையில் உங்கள் பட்டியலை அடிக்கடி மறுபரிசீலனை செய்யுங்கள். இது நேரில் அல்லது தொலைபேசி மூலம் பேசுவதற்கு பொருந்தும். நீங்கள் இன்னொருவரிடம் எப்போது பேசினாலும் எப்படி பேசினாலும் அந்த நபர் உங்களால் எப்போதும் நன்றாக உணரச் செய்வார். இது சிறிய, முறைசாரா பேச்சுகளில் அல்லது முக்கிய பொது உரைகளில், நேரில் அல்லது வானொலி அல்லது தொலைக்காட்சியில் குழுக்களுடன் பேசுவதற்கும் பொருந்தும். கேட்போரை நன்றாக உணர வைக்கும் வகையில் நீங்கள் சொல்வது உங்கள் பேச்சின் பார்வையாளர்களை மிகவும் திருப்திப்படுத்தும் பகுதியாக இருக்கலாம். எப்போதும் கேட்போரை நன்றாக உணர வைக்கும் பேச்சாளர்களுக்கு அதிக தேவை உள்ளது. ஆம், இது பள்ளி வகுப்பறை விரிவுரைகளுக்கும் பொருந்தும். அந்த வகுப்பில் கலந்து கொண்டதற்காக ஒவ்வொரு மாணவரையும் நன்றாக உணர வைக்கும் ஆசிரியர் ஒரு கல்வி பாடத்தை விட அதிகமாக வழங்குகிறார். அந்த ஆசிரியர் மன உணர்ச்சி சிகிச்சையை வழங்குகிறார். பாடம் அறிவை அதிகரிக்கக்கூடும், ஆனால் சிறப்பாக உணரும் மன உணர்ச்சி சிகிச்சை ஆளுமைகள் மற்றும் அணுகுமுறைகளை மேம்படுத்துகிறது. மேம்பட்ட அணுகுமுறைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக முக்கியமானதாக இருக்கலாம், ஏனெனில் வடமேற்கு பல்கலைக்கழகத்தின் தலைவர் டாக்டர் வால்டர் ஸ்காட் கூறியது போல், வெற்றி அல்லது தோல்வி மன திறன்களை விட மன அணுகுமுறைகளால் ஏற்படுகிறது. உங்கள் தனிப்பட்ட மற்றும் வணிக கடித பரிமாற்றத்தில் பெறுநரை நன்றாக உணர வைக்கும் ஒன்றை எழுதுங்கள். பல காரணங்களுக்காக முழு உள்ளடக்கமும் நல்ல செய்தியாக இருக்காது, ஆனால் குறைந்தபட்சம் உங்கள் கடிதத்தை ஒரு பாராட்டு ஊக்கத்துடன் முடிக்க வேண்டும். இது நன்றியுணர்வு, நல்லெண்ணம், நல்வாழ்த்துக்கள் ஆகியவற்றின் உண்மையான வெளிப்பாடாகும். அனைவரையும் எப்போதும் நன்றாக உணர வைக்க உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் சிந்தனையும் நேரமும் தேவைப்படலாம், ஆனால் அது பல மடங்கு மதிப்புக்குரியது என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். உங்களால் அனைவரையும் நன்றாக உணர வைப்பது மட்டுமல்லாமல் நீங்களே பல மடங்கு நன்றாக உணருவீர்கள்.